ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாக டாப் நாச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகோடா குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத ரொம்ப குயிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகோடா குழம்புக்கு முதல்ல நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பக்கோடா குழம்புக்கு பக்கோடா பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பக்கோடா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கடையில் வாங்கியிருக்கீங்க, அது நிறையா வாங்கிட்டீங்க, மீதி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் கடுகோ எந்த ஒரு தாளிப்பும் போட போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்கும். என்ன நல்லா காய்ச்சதும் நறுக்கி வச்சுருந்த ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து ஒரு வெங்காயத்தை நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 2 செகண்ட் சாட்டே பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்க விட்டுறலாம். பக்கோடா நம்ம குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல, லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். அதனால் நான் இன்றைக்கி 2 தக்காளி அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு அளவு தான் செய்கிறேன். நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்து போகிறேன், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த சம்மர் டைமில் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகிடுது, அதனால் நான் மிளகாத்தூள் போடல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம ஆயிலே வதக்கிக்கலாம். லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் வதங்கிக்கலாம். லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு வதக்குங்க, இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். நம்ம இப்போது தேங்காய் அரைச்சி விழுது ஆட் பண்ணும்போது நல்லாவே இன்னும் கெட்டியாகும். நம்ம இந்த மசாலா நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு, நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பக்கோடா போட்டாலும் நமக்கு கிரேவி ரொம்ப திக்காகிடும் அந்த மசாலாலாம் கலந்து. அதுக்கு முன்னாடி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை விழுத அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் விழுத ஆட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் ரொம்ப தண்ணி கலந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா பக்கோடா போட்டதுக்கப்புறமும் நமக்கு கெட்டியாகும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கோடாவையும் போட்டு நம்ம கொதிக்க விட்டுலாம். இன்றைக்கி ஆனியன் பக்கோடா தான் எடுத்திருக்கேன். இது அவ்வளோதான், அது நல்லா அது வாட்டுக்கு ஊறி அப்புறம் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பக்கோடாக்கும் கடலை மாவு சேர்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இது நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். மீன்வைல் நம்ம சப்பாத்தி போடும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக பட்ட ஒரு பொருளை நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பேக்கிங் மேட்டுன்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம கல்லில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பக்கம் தேய்ச்சிக்கலாம், ஒரு பக்கம் பவுட்ரு போட்டுக்கலாம். அதே மாதிரி இது அப்படி ஈஸியாக ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம வீடுங்க எல்லாத்துலேயும் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரானைட் தான் போட்டிருப்பாங்க, அதில் ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ நீங்கள் தேய்க்கும் போது அங்கேயும் இங்கேயும் நகராமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டிக் பண்ணும் போது இந்த மாதிரி பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட லைட்டாக நீங்கள் லிஃப்ட் பண்ணி அதை நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக எனக்கு தோணுச்சு. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி
நான் இப்போது அதை வச்சு ஒரு சப்பாத்தி ஒன்று தேய்ச்சி காட்டுறேன் எவ்வளோ ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பக்கம் நீங்கள் மாவு கொட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி மாவு தேய்க்கிறதுக்கும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போ ஒரே கையில் நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வந்து சரியாக காட்ட முடியல நான் தேய்க்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும். பட் இந்த மேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட் எங்கே வாங்கணும் அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. அடுத்ததாக உங்களுக்கு காட்ட நினைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் காம்பேக்டாக இருக்கும். இப்போ சப்பாத்திலலாம் வந்து லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இப்போ ஆயில் வந்து நம்ம எவ்வளோ அளவு தெரியாமல் ஊற்றிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்போ சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. அப்படியே நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுல தேய்ச்சோம் அப்படின்னா வெளியே மாவெல்லாம் சிந்ததுக்கான இது இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த இடத்துலையும் வந்து மாவு சிந்தலை. ஸோ எல்லாமே இது கவர் அப் பண்ணிவிடுது. நம்ம கிரேவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. சப்பாத்தியும் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான ஒரு பக்கோடா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சப்பாத்தி ஒரு பெஸ்டன் காம்பினேஷன் இது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்தது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான கிரேவியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். ஜாய் கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.